வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபிஜேராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இக்கட்டான தருணத்தில் இந்தியா உறுதியுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பக்கம் இருப்பதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரில் உள்ள வெஸ்ட் இண்டீஸ் பல்கலைக்கழகத்தில் மாற்றத்தை நோக்கி உலகம் மற்றும் இந்தியாவின் பங்களிப்பு என்ற தலைப்பில் இன்று உரையாற்றினார். அவர் இந்த பயணம் இந்தியாவின் ஜமைக்கா இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரெட்டா வரும் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை கோஸ்டாரிக்கா, ஹோண்டுராஸ், பெலிஸ் மற்றும் டொமினிகா ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளில் வசிக்கும் இந்தியா வம்சாவளியினர் மற்றும் இந்திய நண்பர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடுவார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் மற்றும் டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடெல்லியில் உள்ள காலிபாரி கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிதின் நபீன், நேற்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் பிஜேபி மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா, திரு தசரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.